இவ்வளவு நாளா இவங்க சொல்ற ரூமர்ஸ்லாம் நம்பி இப்படி ஒரு பழத்தை மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா இந்த பழத்தையே மொத்தமா அழிச்சிருப்பாங்க போல. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. ஆனா இப்படி ஒரு பழம் மறுபடியும் நமக்கு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம திவாகரன்னா. அதனால இந்த தருணத்துல அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா worst and weirdest Indian street food. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம அண்ணன் எப்பவுமே பால சாமி கூட்டுருவாரு. பந்தை எப்பவுமே மாப்பிள்ள சாமி கூட்டுருவான். மீதி பந்தை அவன் எடுத்துப்பான். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு அவரே எதிர்பார்த்துக்கிட்டாரு. பால் போயிடுச்சு. அண்ணன் ஸ்டைலா பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்காரு. அது இப்படி ஆயிடுச்சு. அடுத்து பார்க்க போறது தர்பூசணி புரோட்டா. அடிச்சோம். ஓகே பாஸ். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குல்ல, அதனால வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல. அட பாவிகளா, அதுல என்ன வேற விட்டுறாங்க. இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கே. இது நியூஸ்ல கூட வந்திருக்கு. அது என்ன போட்டிருக்காங்கன்னா, மதுரையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் உடல் வெப்பத்தை தணிக்கும். இங்கதான் நான் செத்துட்டேன். உடல் வெப்பத்தை தணிக்கும் விதமாக தர்பூசணி புரோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல. இதுல இதை விட கொடுமை என்னன்னா, உணவு பாதுகாப்பு துறையின் அனுமதி கிடைத்ததும் இந்த வகை புரோட்டா விற்பனைக்கு வரப்போதான். வாங்க போமா போமா போமா. ஆனா நீங்க தான் உணவு பாதுகாப்பு துறையோட அனுமதி வேணும் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நார்த் இந்தியன்ஸ்க்குன்னா அதெல்லாம் கிடையாது. எடுத்தமா ஒரே சொருவு, கதை முடிஞ்சது. எதை பத்தி இங்க வளப்பட மாட்டான். இஷ்டத்துக்கு பூந்து விளையாடிக்கிட்டு இருப்பான். சார், ஐ டோன்ட் கேர். இதே குரூப் புரோட்டா வச்சுட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சாக்லேட் புரோட்டா செய்யறாங்க, ஐஸ்கிரீம் புரோட்டாவா, ஒரு படி மேல போயிட்டு மல்லிப்பூ வச்சு புரோட்டா செய்யறாங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே மல்லிகைப்பூ இட்லி, அதாவது மல்லிப்பூ மாதிரி சாஃப்டா இருக்கிற இட்லின்னு சொல்லுவாங்களே. இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பற மாதிரி இருக்கணும். சரி, அது போல ஏதோ மல்லிப்பூ மாதிரியே சாஃப்டா இருக்கிற புரோட்டா செய்ய போறாங்கன்னு நினைச்சா மல்லிப்பூ வச்சு புரோட்டா செஞ்சுட்டு இருக்காங்க. கேவலமா இருக்கு. அடுத்து பார்க்க போறது மஞ்ச் பஜ்ஜி. மஞ்ச் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இல்ல அதை பஜ்ஜி மாவுல போட்டு எண்ணெயில தூக்கி போட்டுறாங்க. என்ன கல்றாவிடா இதெல்லாம். இது வந்துட்டு ஒரு இனிப்பு போண்டா மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஏய் சாப்பிடுறா. ஏய் நீ சாப்பிடுறா. இதெல்லாம் சாப்பிடுறது இல்லடா, நினைச்சாலே டென்ஷன் ஆகுதுடா. டென்ஷன் ஆகாதீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கணுன்றத யாராலையும் தடுக்க முடியாது. சரி வரேங்கண்ணா, நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாங்கண்ணா. அடுத்து பார்க்க போறது மேகி சாய்.
கரெக்டா பண்ணிட்டான்டா. அது எங்க போய் சேரணுமோ அங்க கரெக்டா அனுப்பிட்டான். மேகியை வச்சு இவனுங்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றானுங்க. டீல மேகியா கேவலமா. ஒரு சில பேர்னா இருப்பாங்களே வெறும் டீயா குடிச்சிட்டு இருப்பாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்களே. அவங்களுக்கு இந்த மேகி சாய் கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம். உங்கள மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. மூடு. அடுத்து பார்க்க போறது ஸ்டிங்ல முட்டை பொடி மாஸ். நான் பண்ற டார்ச்சரை பார்க்கும்போது என்னை கட்ட கட்ட வார்த்தையை திட்டணும்னு தோணுதுல்ல. கலந்துட்டாயா? முட்டை உடச்சு விட்டுறா. என்னையா அது? இது என்னது இது? அது அடங்கப்பா சிக்கன் 4 நாள் இருக்கும் போலயே கெட்டு போய். இல்ல நீங்க ஓடிடுச்சு. இதை வச்சுட்டு ஓடிடுமா? ஸ்டிங்ல முட்டை பொடி மாசம். இந்த கருமத்தனா எப்படா சாப்பிட முடியும்? சாப்பிட்டா கூட வயிறு என்னத்துக்குடா ஆகும்? உடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. அதனால என்ன இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கானுங்க. எப்பா எனக்கு ஒரு டவுட் வருது. அங்கனா நம்ம ஊர் மாதிரி இந்த உணவு பாதுகாப்பு துறைனா கிடையாதா? என்னென்னமோ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. சார் உங்க ஊர் மாதிரி இல்ல, போலீஸ்க்கெல்லாம் அவங்க பயப்பட மாட்டானுங்க. கடை வச்சிருக்காங்களா இல்ல கெமிஸ்ட்ரி லேப் வச்சிருக்காங்களான்னு தெரியல. இது ஒரு லேபு தான். நம்ம வந்து டெஸ்டிங் ரேட்ஸ் மாதிரி நம்ம கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்றானுங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இவனுங்க சாப்பிடுவானுங்களா? நீங்க சாப்பிடுங்களா சார் இந்த சாப்பாட்டை? எனக்கு வீட்டு சாப்பாடு தான், என் கையாலேயே சமைச்சு கொண்டாந்துருவேன். ஸ்டிங் இது இங்க ஃபேமஸ் போல, நிறைய பேர் செய்யறானுங்க. பாரா ஐயோ செத்துட்டா பண்ணுவீங்க. பகவான் கொடுத்த உயிர் பகவான் எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தன் செத்தா கூட எந்த கடைக்கு சீல் வைக்கணும்னு தெரியாது. ஏன்னா காலையில எழுந்ததும் ஒரு மேகி சாய் சாப்பிட்றான், ஒரு 9-10 மணிக்கு ஐஸ்கிரீம் இட்லியும் ஸ்டிங் ஆம்லெட்டும் சாப்பிட்றான், அடுத்து மதியத்துக்கு சாக்லேட் பிரியாணி சாப்பிட்றான், ஈவினிங் ஆனா கொக்கோ கோலா பானிபூரியும் ஐஸ்கிரீம் பஜ்ஜியும் சாப்பிட்றான், நைட்டுக்கு மேகி தோசையோ இல்ல சாக்லேட் தோசையோ சாப்பிட்றான். எல்லாம் சேர்ந்து அதுங்க வயிற்றுக்குள்ள கலாட்டா பண்ணி இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் செத்து போயிட்டா யாரடா சொல்லுவீங்க? யார போய் பிடிப்பீங்க? அவன் சாப்பிட்ற எல்லாமே டெட்லி காம்போவா இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. கை காலெல்லாம் ஆட்டம் குத்துறோம், அவ்வளோதான். சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. What are these? Gulab jamun, huh? Oh, I have never seen so many gulab jamun in one place. 4 piece. 4 piece? 200. 20 piece. So how much is one piece? I can just do one? 4 piece. Okay, we do 4 pieces. 4 piece. 200. 200. 200. Doso? Doso. Piece. 1 piece. Ye majao. How much is it, brother? 200. Doso. 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 But it says that. ये दूसरा है 20. ये खत्म हो गया, ये खत्म हो गया. All right, I'll pay 200. We'll see. I'll try. Oh, so sweet. It just melts in your mouth like butter. That is so good. How much does 4 gulab jamun cost? 20. So beast. 200. Beast. 200. 200. No, 200. Are you guys gonna pay 200? நார்த் இந்தியாவுக்கு நாம போனாலே நம்மளை ஏமாத்துவானுங்க. ஒரு பாடியர் வந்தா விடுவாங்களா? நான்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? நாமளும் ஒரு இந்தியன் தான், ஆனா நமக்கே 4 சப்பாத்தி 200 ரூபாய்பானுங்க. டேய் கம் ஆன் கிவ் மீ. எனக்கு வந்து டேய் எனக்கு ஆக்சுவலி புரியல சார். மத்தவங்களுக்கு தான் 20 ரூபா, பாடியர் வந்தா 200 ரூபாயா? கேவலமா தான் இருக்கு. உனக்கு வெக்கமே இல்லையா? அதெல்லாம் பார்த்தா கிடைக்குமா?
ஏன்டா ஃபாரின்காரனை ஏமாத்துறீங்கன்னு கேட்டா நம்ம கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போனாங்கல்ல, அது திருப்பி நம்ம வாங்கணும்ல, அதனாலதான் ஏமாத்துறோம். அவனுக்கு என்ன மூட்டை தூக்க சம்பாரிச்சானுங்க, நம்ம பாட்ட காலத்துல எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போனது, அதுல இருந்து பப்பாதி எடுத்துக்கிறோம், அதானே நியாயம். அப்படின்னு பார்த்தா கூட நீங்க இங்கிலாந்துக்காரன் தானே ஏமாத்தணும், ஏன்னா அமெரிக்காக்காரன் ஆஸ்திரேலியாக்காரன் வெள்ளைக்காரன் ஒருத்தன் வந்தாலே ஏமாத்துறீங்க. மனம் திரும்பு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, வெள்ளைக்காரனா இருந்தாலே ஏமாத்துவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான். அவன் ஆஸ்திரேலியாக்காரனா இருந்தானா அமெரிக்காக்காரனா இருந்தானே, வெள்ளையா இருக்க கூடாது. அடுத்து லாவா இட்லியா? இட்லியில பானிபூரிய போடுறீங்க. இட்லி பானிபூரியாடா அது? போன மாசம் தானே தோசை இட்லி சாம்பார் கலாச்சிட்டு இருந்தீங்க. அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. இப்ப என்னன்னா பானிபூரி இட்லி செய்யறானுங்க. எப்படா பானிபூரி இட்லி கூட கலந்து என்ன இது, என்ன காம்பினேஷன்டா இது? புரியல. சஸ்பென்ஸோட சார். அடுத்து ஒரு மனிதரை பார்த்தேன், அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னா, நீங்க எந்த மாதிரியான ஆம்லெட் கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு, நீங்க எந்த காம்பினேஷன்ல ஆம்லெட் கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு. நான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன்டா, இது இப்படி எல்லாம் இருக்கு உலகத்துல, தெரிஞ்சுக்கங்க அப்படின்றத நான் அப்பவே சொல்லியிருக்கேன். அவரோட அகராதியில முடியாதுங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. பின்றான் பின்றான். அவர் பாருங்களேன். அடுத்து தாண்டால யாருங்க இவரு? அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் தான். அது செய்யும் போது ஏதோ ஒரு ஒரு ஆணவம், ஒரு ஆங்காரம், கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு போடுவாரு. எனக்கு வராம வேணும்டா வரும், எனக்கு தாண்டா வரணும் கர்வம்ங்கிறது, எனக்கு தாண்டா வரணும் கர்வம், எனக்கு தான் திமிரு ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா உலகத்திலே யாரும் செய்யாததை நான் செஞ்சுட்டு இருக்கேன், உலகத்திலே யாரும் செய்ய முடியாததை நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு திமிரு இல்லாம எப்படி இது வரும்? அங்க வேற அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் தான். எங்களுக்கு அந்த திமிரு கொழுப்பு இதெல்லாம் உடம்போட பிறந்தது, எவனாலையும் அசிக்க முடியாது. என்னடா இது பியா அப்படின்னு பயந்துடாதீங்க, இது பி இல்ல ஜிலேபி. இது பி இல்ல ஜிலேபி. அண்ணன் போட்டிருக்காரு, இல்ல சாரி அண்ணன் செஞ்சிருக்காரு. நாமளும் எவ்வளவோ ஜிலேபினா பார்த்துருப்போம், இவங்க பண்ற ஜிலேபி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வகை வகையான ஜிலேபினா போட்டு வச்சிருக்காரு. டேய், ஒரு கொத்தமல்லியோ இல்ல புதினாவோ போட்டு துவையல் செய்ய போறான்னு நினைச்சேன். இது ஏதாவது ஸ்பெஷல் வில்லேஜ் சைட் டிஷ்ஷா? சைட் டிஷ்ஷா? மெயின் டிஷ்ஷே தான். ஒரு மெயின் டிஷ்ஷுக்கு சைட் டிஷ்ஷா வைக்க போறான்னு நினைச்சா அததான் மெயின் டிஷ்ஷாவே குடுக்குறான். அதையும் வாங்குறானுங்க, சாப்பிடுறானுங்க. வெறும் துவையலை மட்டும் வச்சு சாப்பிடுறானுங்க.
என்னடா நடக்குதுங்க? டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் என்னடா நடக்குதுங்க? இன்னும் இந்த கேள்வி கேட்க வரலையேன்னு பார்த்தா வந்துட்டான். டேய் நீயே பார்த்து தெரிஞ்சுடா. நம்ம ஊர்ல இந்த மாங்காய், கொய்யாக்காய், அப்புறம் வெள்ளரிக்காய்லாம் இந்த காரப்பொடி மாதிரி போட்டு கொடுப்பாங்களே, அது மாதிரி இவனுங்க வாழைப்பழத்துல ஏதோ மூக்குப்பொடி மாதிரி ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்றானுங்க. அது மூக்குப்பொடியா இல்லை என்ன கருமன்னு தெரியல. அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல. போதும், இதோட போதும். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.